அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த புதிய மாதத்திலே அங்களோட வரவேற்கின்றேன், வாழ்த்துக்கின்றேன். புதிய மாதத்தின் வாழ்த்துதலையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் இந்த புதிய மாதத்திலே புதிய நாள் காலை வேளையிலே நாம் அவரை துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய், நன்றி செலுத்தும்படியாக நாம் இங்கே ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதுமாக அவருடைய கிருபை, அவருடைய தயவு நமக்கு கிடைக்கும்படியாக நாம் ஜெபித்து அவர் வார்த்தையை கேட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது அவர் நம்மை செவ்வையான பாதையிலே அவர் நம்மை நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த ஆண்டிலே இந்த 10 மாதங்களை கடக்கும்படியாக கர்த்தர் உதவி புரிந்த தேவன் இனிமேலும் நம்மை நடத்த, நம்மை பாதுகாக்க, நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் நல்லவராக வல்லவராக இருக்கின்றார். ஆகையினாலே நம்ம யாவரும் முதலாவது முழங்கால் படித்து நாம் ஜெபித்து அவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். எல்லா துதிக்கும் சோத்திரத்துக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் பரமபிதாவே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உடைய ஒத்தாசை எங்களுக்கு இருந்தபடியினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தைரியமாக, சந்தோஷமாக, சமாதானமாக ஒவ்வொரு நாளும் கடந்து வந்திருக்கிறோம் ராஜா. ஏனென்றால் எங்களோடு கூட இருக்கின்றீர், எங்களை வழிநடத்த நீ சித்தம் வைத்திருக்கின்றீர். உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய திட்டத்தையும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீ நிறைவேற்றி வருகிறதற்காக நாங்கள் உனக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். என் தேவன் எங்களை எதற்காக அந்த உலகத்திலே உருவாக்கினீரோ, எங்களை எதற்காக தெரிந்தெடுத்தீரோ, எதற்காக எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரோ, உம்முடைய சித்தத்தையும் உங்களுடைய திட்டத்தையும் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றபடியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதற்காக இந்த காலை வேளையிலே எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரம் முழுவதும் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த முதல் நாள் கால வேளையிலே நாங்கள் மன மகிழ்ச்சியோடு வந்து உன் பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசிரத்தை கொண்டு வருவதாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நன்மையை பயன்படுவதாக இருக்கட்டும் ராஜா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உன் நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்து, உன் மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் நாட்களை கடந்து வர கர்த்தர் தாமே உதவி புரிகிற ராஜா. இதோ இந்த வருடத்திலே இந்த 16வது மாதம் முதல் நாள் கால வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இது என்ன வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீரோ அந்த வார்த்தைகளை நாங்கள் உறுதியாய் பிடித்துக் கொண்டு அப்படியாக நாங்கள் நடந்து இது கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி புரியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த மாதத்திலே யாரெல்லாம் உடைய வார்த்தைகளை வந்து கேட்க வேண்டும் என்று வாஞ்சி வைத்திருக்கிறார்களோ நீர் அறிவீர். அவர்கள் அனைவரையும் துரிதமாய் கொண்டு வந்து எங்கள் மத்தியிலே சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருக்கும் நன்மை செய்கிற தேவன் நன்மை செய்து நடத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் அந்த காலையில முதலாவது துதித்து வார்த்தையை கேட்டு மாதத்தை துவங்கும் பொழுது எல்லாம் நன்மையாக முடியட்டும், எல்லாம் நன்மையாக நடக்கட்டும். ஆண்டவரே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரிந்தும் உங்க உமந்தா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரையும் பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவருமாக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா,
நன்றி இயேசு ராஜா என்ற பாடலை பாடி நமது நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கை
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் பேசுகிறவராக இருக்கின்றார். நம்மை அவர் நடத்துவராக இருக்கின்றார். அதனாலே நாம் ஒன்று கூடி ஜீவிக்கும் பொழுது நம்ம ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆமென். எனவே நாம் ஆலயத்திற்குள்ளே இந்த 11ஆவது மாதம் முதல் நாள் காலை வேளையிலே நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்று கூடி நாம் ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்றோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்து நம்மை பாதுகாத்து நடத்தும்படியாக நாம் வந்திருக்கின்றோம். அதனாலே நாம் இன்னும் இந்த பாடலை பாடி அவருடைய மகிமை செலுத்தலாம். பக்தருடன் பாடுவேன் பரமசபை முக்தர் தூளாம் கூடுவேன் என்ற பாடலை பாடலாம். நாம் எல்லாருமா ஆலயத்துக்குள்ளே ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, சோதரிக்கும் பொழுது, அவர் நாமம் மகிமைப்படும் பொழுது நம்மை அவர் இந்த பூமியிலே சிறப்பாக வாழ வைப்பார். சந்தோஷமாக சமாதானமாக வாழ வைப்பார். பக்தருடன் பாடுவேன் பரமசபை முக்தர் தூளாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன் அன்பால் அனைத்தும் அருள்நாதன் மாதேடு. அன்பால் அனைத்தும் அருள்நாதன் மாதேடு. இன்ப நுகரில் பாடுவதுடன் பக்தருடன் பாடுவேன் பரமசபை முக்தர் தூளாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். அன்பு அழியாதல்லோ அவனமே அன்பயோ. அன்பு அழியாதல்லோ அவனமே அன்பயோ. பொன்னாடி பூமானி புத்தோயை பெற்றதம். பொன்னாடி பூமானி புத்தோயை பெற்றதம். என்னுடன் பங்குவர் என்னோடி காலமன் கர்த்தருடன் பாடுவேன் பரமசபை முக்தர் தூளாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். மிகவும் பரமோ ஒன்றே இவ்வழியாக்கு அகமும் ஆண்டவனாடியே. மிகவும் பரமோ ஒன்றே இவ்வழியாக்கு அகமும் ஆண்டவனாடியே. சுகமோ நகல்வமும் சொர்க்கமோ உத்தமம். சுகமோ நகல்வமும் சொர்க்கமோ உத்தமம். இகலில் அரசகன் இன்பமும் பாதமின் பக்தருடன் பாடுவேன் பரமசபை முக்தர் தூளாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். தாயின் தயவுடையார் சாமியனின் நேயன் கண்முறையில். தாயின் தயவுடையார் சாமியனின் நேயன் கண்முறையில். பாயோலி பருமண்ணே பக்தர் பிதாமணி. பாயோலி பருமண்ணே பக்தர் பிதாமணி. பூயாவில் பாடும் தரிசனம் தரும் பக்தருடன் பாடுவேன் பரமசபை முக்தர் தூளாம் கூடுவேன். பக்தருடன் பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுனாலதான் நமக்கு நன்மைகளை கொடுத்து நன்மைகளை செய்து நம்மை வாழ வைத்திருக்கின்றார். அவரை தேடி வந்தவர்களை ஒருபோதும் அவர் கைவிடாத தேவன். அவரை தேடி வந்தவர்களை ஒருபோதும் அவர் இல்லை என்று திரும்ப அனுப்பாத தேவன். நாம் என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவை அனைத்தையும் கொடுத்து அவர் நம்மை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். ஆமென். அதனாலே இந்த மாதத்திலே நாம் 10 மாதங்களை முழுவதுமாக கடந்து வரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார். இந்த வருடத்தின் முதல் நாளை கண்டவர்கள் இந்த 11வது மாதம் முதல் நாள் காலையில காணும்படியாக எத்தனையோ பேர் இல்லாமல் இருக்கிறார்கள். சில பேர் கஷ்டத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் நமக்கு கிருபைகளை கொடுத்து நாம் மனமகிழ்ச்சியோடு இந்த 11வது மாதம் காலையிலே அவருடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்து நாம் ஜெபிக்கும்படியாய் அவரை துதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார். அதனாலே நம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் வந்திருக்கின்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நம்மை கண்மணி போல காப்பேன் சொன்ன தேவன் அவர் காத்து வருகின்றார். அவர் சொன்ன வார்த்தைகளை ஒரு வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்றார். அதனாலே இந்த மாதத்திலும் கூட அவர் என்ன வார்த்தைகளை கொடுக்கின்றார், நம்மோடு என்ன பேச போகிறார் என்பதை நாம் இந்த காலை வேளையிலே கேட்டு நாம் கடந்து சென்று நம்முடைய பிரயாசங்களை நாம் செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க செய்வார். எல்லாவற்றும் நிறைவை காண செய்வார். ஒரு வெற்றியை காண செய்வார். அந்த தேவனை நாம் மனமகிழ்ச்சியோடு நாம் மகிழ்ந்து சோத்திரித்து ஆராதித்து அவர் வார்த்தையை கேட்டு கடந்து போவோம். நாம் கர்த்தர் தாமே வார்த்தை வெளிப்படுத்தக்கூடியாக நாம் ஒரு நிமிடம் கண்டிருக்கும் நாம் ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்த போகிற எங்கள் அன்பின் தந்தையே, ஆண்டவரே, இந்த 11வது மாதம் காலை வேளை அப்பா நாங்கள் வார்த்தைக்காக வருகிறோம். இந்த மாதத்திலே என்ன வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க. அதை நாங்கள் கேட்பதற்கு எங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. நாங்களை தியானிக்கும்படியாக உதவி செய்யுங்க. அந்த வார்த்தையை கேட்டு கடந்து போகும்போது என் வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சமாதானமும் ஒரு தெய்வீக சந்தோஷமும் காணப்பட கர்த்தர் உதவி புரியுங்க ஜெபிக்கின்றோம். இந்த வார்த்தை மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசின தகவனே ஆண்டவரே, நேரடியாக வார்த்தையில கேட்க வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, இந்த நூல் மூலமாக பார்க்கின்ற கேட்கின்ற பிள்ளைகளையும் கூட நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர் எந்த வாஞ்சியோடு இதை கேட்கிறார்களோ பார்க்கிறார்களோ அவர் எல்லாருக்கும் உங்களுடைய அன்பு வெளிப்படட்டும். நீ சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும். உங்களுடைய தெய்வீக சமாதானம் அவரை ஆண்டு படட்டும். நீரே பலப்படுத்தும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்களை யாவரையும் வரிசை வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த 11வது மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தையானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 16ஆம் வசனம் எப்படியாக நமக்கு சொல்லியிருக்கிறது. ஏசாயா 42:16 நாம தியானிக்க போகின்றது. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். நாம் பாடலை பாடுறோம், இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார் என்று நாம் பாடலை பாடுறோம். அதுபோல இந்த 10 மாதம் நடத்தி வந்த தேவன் இந்த 11வது மாதத்திலே நமக்கு அவர் வாக்கு கொடுக்கின்றார், அவர்களை கைவிடாதிருப்பேன். எப்படியா? அவர்களுக்கு முன்பாக
இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாக்குறுதிகளை நமக்கு கடந்த 10 மாதங்களாக கொடுத்து நம்மை நடத்தி வந்த தேவன் நமக்கு நிறைவேற்றி இருக்கின்றார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்றார். இந்த 11வது மாதத்தில் கூட இந்த வாக்கு தத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் இந்த வாக்குகளை கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் ஒரு மன மகிழ்ச்சியாக காணப்படும். ஏனென்றால் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இல்லாதபடிக்கு எதிரான செயல்பாடுகள் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை முன்னிருந்து அவை எல்லாவற்றையும் அகற்றி நம்மை காப்பாற்றும் தெய்வமாக இருக்கிறார். வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை கைவிடாதிருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. பேதுரு தண்ணில நடக்கணும்னு சொன்னா ஆண்டவர் நடக்க வைத்தாரு. ஆனாலும் அவன் உலகத்தை பார்க்கும்போது அவன் மூழ்கி போகின்ற சூழ்நிலை காணப்பட்டது. அப்பொழுது அவனை கரப்பிடித்து அவனை தூக்கினார். மூழ்கி போகாதபடிக்கு அவனை தூக்கினார். ஏனென்றால் அவர் ஆண்டவரை பார்க்காதபடிக்கு அலைகளும் காற்றும் அடித்த பொழுது அவன் பயந்து போய் அந்த காற்றையும் கடலை பார்த்து பயந்து நடுங்கும் பொழுது அவன் மூழ்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படியாக அநேக காரியங்கள், நம்மை பலவீனப்படுத்துகிற காரியங்கள், நம்முடைய மனதை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் வரும்பொழுது நாம் மிகவும் சோர்ந்து போய் காணப்படுகின்றோம். ஐயோ, நம்ம ஆற்றுவார் இல்லையே, தேற்றுவார் இல்லையே, நம் கை கொடுப்பதற்கு தூக்குவதற்கு யாருக்கு இல்லை என்று நாம் கலந்துகின்ற வேலையிலே ஆண்டவர் சொல்றாரு, எதிர்பார்க்கின்ற காரியங்களை நான் உங்களுக்கு செய்து நான் உங்களை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு அவர் வாக்கு கொடுக்கின்றார். இதை நம்ம முன்னாடி பார்க்கும்பொழுது யாரை பார்த்து அப்படி சொல்றார் பார்க்கும்போது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அல்லேலூயா. யாருக்கு சொல்றாருங்க? குருடர்களுக்கு சொல்றாரு. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. குருடர்களுக்கு எப்படி போவதென்றே தெரியாது. இது நல்ல வழியா கெட்ட வழியா என்று தெரியாது. அவங்களால தனித்து எங்குமே செயல்பட முடியாது. ஒருவருடைய ஆதரவோடு தான் அவர்கள் செல்ல வேண்டும். நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட, அவருடைய வார்த்தையை நாம் அநேக முறை கேட்டிருந்தாலும் கூட, இன்னும் சில காரியங்களை குறித்து நாம் குருடர்களாக தான் காணப்படுகின்றோம். எப்படி நடப்பது தெரியாமல் நாம் இருக்கிறவர்களாக தான் காணப்படுகின்றோம். அப்படியாக நாம் என்ன செய்வது, எப்படி செய்வது என்று புரியாத நாம் திகைக்கின்ற நேரத்திலே, தவிர்த்திருக்கின்ற வேலையிலே அவர் சொல்லுகின்றாரே, அறியாத வழியில நடத்தி. நமக்கு எப்படி செல்லணும் தெரியல. அப்படி திரைக்கு நிற்கிற போது அவர் நம்மை அழைத்துக் கொண்டு செல்வதாக இருக்கின்றார். அவளுக்கு தெரியாத பாதைகளில் அவள் பார்க்க முடியாது. இது நல்ல வழியா கெட்ட வழியா என்று தெரியாது. அப்படி சொல்றாரு, அவளுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவருக்கு முன்பாக. குருடனுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? இருளாத்தான் இருக்கும். இல்ல எவ்வளவுதான் வெளிச்சம் லைட் போட்டாலும் கூட அவன் என்ன பண்ண முடியாது, அந்த வெளிச்சத்தை அவனால பார்க்க முடியாது. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த உலகமுள்ள காரியத்தை வெளிச்சத்தை அவரால் பார்க்க முடியாது. ஆனாலும் அவர் வாழ்க்கையை வெளிச்சமாக அவர்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அதான் கர்த்தர் சொல்றாரு, அவர் எல்லாம் இருளத்தை காணப்படும். ஆனாலும் அந்த இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்கி அவள் அறியாத வழியில அவளை என்ன பண்றாருங்க, நடத்தி கொண்டு போகிறாரு. அவளுக்கு இந்த வழி நல்லதா கெட்டதா, நம்மளால செல்ல முடியுமா செல்ல முடியாதா, இது நம்ம கிடைக்குமா கிடைக்காதா, பலவிதமான போராட்டங்கள்
பலவிதமான எண்ணங்கள், பலவித சூழ்நிலைகள் அவளுக்கு ஏற்படும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் சொன்ன வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் ஆவலுள்ளவராக இருக்கின்றார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் அதற்காக 2 விதமான குருடர்களை நாம் பார்க்கலாம். இந்த வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. லூக்கா 14:21. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் தப்பாணிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இந்த பகுதியிலே நாம் தியானிக்கும் பொழுது இந்த ஒரு விருந்தானது பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள், கனவான்கள், ஞானவான்கள் இப்படியாக ஒரு உயர்ந்த ஸ்தலங்களிலே உள்ளவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு விருந்தாக இருக்கிறது. ஒரு எஜமான் அந்த ஊரில் உள்ள அநேக செல்வந்தர்களை, ஐஸ்வர்யவான்களை, கனவான்களை அழைத்து அவருக்கு நம்ம வீட்டில் விருந்து கொடுக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சித்து ஒரு விருந்தை ஒழுங்கு செய்கின்றார். அப்பொழுது விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்ட பிறகு அவளை அழைக்கும் பொழுது யாருக்காக அவர் ஆயத்தம் பண்ணினாரோ அவர் ஒருவரும் கூட அதில் பிரவேசிக்க அவர்கள் மனமில்லாமல் இருக்கிறார்கள். அவர் ஒரு அதில் கலந்து கொண்டு அந்த சந்தோஷப்படும்படியாக சூழ்நிலை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தர் நம்மை அழைத்தார். நாம் ஆண்டவரை அறியாம குருடரை போல வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது நம் கண்கள் திறக்கப்பட்டது. நம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது. இப்படியான ஒரு வாழ்வு இருக்கிறதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையை அவர் உயர்த்தி இருக்கின்றார். இங்கே அப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த வீட்டு எஜமான் சிந்திக்கிறார், இவ்வளவு விருந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கின்றோம், ஆனால் நான் அழைக்கப்பட்டவர்கள் யாருமே வரவில்லையே, நாம் என்ன செய்வது என்று அவர் யோசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, இப்போ நீ போயிட்டு வேலைக்கார கூப்பிட்டு நீ போயிட்டு அழைக்கப்பட்ட விட்டுட்டு வரல, ஆனாலும் எங்கே உணவு கிடைக்காமல் எங்கே உட்கார்ந்து கொண்டு கிடைக்கிறார்களோ, தங்குவதற்கு வீடு இல்லாமல் ரோடுகளிலும் வீதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அழைத்து கொண்டு வா. அப்படி சொல்லும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழைகளையும் ஊனரையும் தப்பாணிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். பாருங்க, இந்த நல்ல கைக்கான விருந்து, நல்ல ஒரு தரமான விருந்து யாருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆனாலும் ஏழையாக இருக்கின்ற, தப்பானியாக இருக்கின்ற, குருடனாக இருக்கின்ற அவர்களுக்கு அந்த விருந்து அளிப்பதற்கு ஏற்ற வேலையாக இருக்கின்றது. கர்த்தரை அறிந்து கொண்ட நமக்கு கூட எதிர்பாராத விதங்களிலே, எதிர்பாராத நேரங்களிலே அப்படிப்பட்டதான ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். நம்ம எதுக்கு காத்து கொண்டிருப்போம், இது எனக்கு கிடைக்காதா, நம்ம எப்பொழுது நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று காத்து கொண்டிருப்போம், ஜெபித்துக் கொண்டிருப்போம். திடீரென்று ஒரு நாள் இந்த விருதை போல நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். இப்போ பாருங்க, அங்க இருக்கின்ற அனைவரும் ஏழைகள், ஊனர், தப்பாணிகள், குருடர், இவர்களெல்லாம் அப்படிப்பட்டதான விருந்து கிடைத்திருக்காது. ஆனாலும்
கர்த்தர் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி அங்கே ஒரு குரல் கேட்கப்படுகிறது. இல்ல, அந்த ஊழியக்காரன் போயிட்டு, நீங்க எல்லாம் எங்க வீட்டு விருந்துக்கு வாங்க, எங்க வீட்டுல உங்களுக்காக விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் அங்கே கேட்கப்படுகிறது. அந்த குரலை கேட்ட அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு மனமகிழ்ச்சி இருந்திருக்கும், எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் பாருங்க. இப்பொழுது அவன் அழைக்கப்பட்டு போனவன் என் வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடல, ஆனாலும் அவளை கூடவே அழைத்து கொண்டு வருகின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அழைத்த ஆண்டவர் கூட நம்ம அழைத்து விடாதபடிக்கு நம்ம கூடவே இருந்து நம்ம தேவையெல்லாம் அவர் சந்திக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு பிரயாணப்படுகிறாரு, பிரயாணம் செய்கிறாரு இல்லையா? ஏனென்றால் ஐயோ இது ஏன் மகன், இது ஏன் மகன், அதனால இந்த பிள்ளையை நம்ம என்ன பண்றோம், நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் தேவையெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். இந்த பிள்ளைங்க உலகத்தில் வாழும்போது ஒரு குறை விராதபடிக்கு சந்தோஷமாக சமாதானமாக வாழ வேண்டும் என்று அவர் நம்மோடு கூட இருந்து அவர் குரல் கொடுத்து அழைத்து நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். இப்ப பாருங்க, அவர்களுக்கு நல்ல ஆதாரம் சாப்பிட மாட்டாங்க, இல்ல நல்ல இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, அவங்களுக்கு அழைப்பு வருகிறது, அவர்கள் அந்த அழைப்பை கேட்டு அவன் பின்னாடியே போறாங்க. ஆமென், அல்லேலூயா. அதுதாங்க குரலை கேட்ட உடனே அவளை கீழ்ப்படித்து அந்த குரலை கேட்ட மனிதனோடு கூட அவர்கள் செல்லுகிறார்கள். அவங்க செல்லும் பொழுது அடுத்த சொல்லுகிறது, ஊழியக்காரன் அப்படியே செய்து ஆண்டவரே என் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கோ ஆயத்தம் பண்ணப்பட்ட விருந்து இப்பொழுது யாருக்கோ இங்கே பரிமாறப்படுகிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அது எப்படி விருந்தா இருந்திருக்கும். அதற்கு அவங்க சாப்பிட்டிருப்பாங்களா, சாப்பிடலான்னு தெரியாது. இப்பொழுது அவர்களுக்கு மனநிறைவான ஒரு ஆகாரம் கிடைக்கிறது. நம்ம கூட அநேக விருதுகளுக்கு செல்லுகின்றோம். ஒவ்வொரு இடங்களும் பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான உணவுகள் பரிமாறப்படும் இல்லையா? அப்போ சில கடையில நாம ஹோட்டல் கூட செல்வோம். அப்படி செல்லும் போது கூட நம்ம பார்த்து இந்த ஹோட்டல் பாட்டு நல்லா இருக்கும், அந்த ஹோட்டல் பாட்டு நல்லா இருக்கும், நம்ம என்ன பண்ண தேர்ந்தெடுத்து அங்கே சாப்பிட செல்லுகின்றோம். அப்படியாக கிடைக்காத ஒரு பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான ஒரு விருது கிடைக்கும் பொழுது எவ்வளவு உள்ள மனமகிழ்ச்சியா இருக்கும். அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட கிடைக்காத ஒரு பொசிஷன் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கும் போது எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எதுவுமே நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்காது. ஏனென்றால் இருக்கின்றதை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராக நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகினாலே அவருக்கு முன்பதாக இது எல்லாமே ஒன்றுமில்லை. நீ என்ன வேண்டுமோ கேளு சொன்னார் இல்லையா? அப்போ நமக்கு என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார். இங்கே அவர்களுக்கு உணவு பரிமாறப்படும் பொழுது அது எவ்வளவு மனமகிழ்ச்சி அடைந்தார்களோ, சந்தோஷம் அடைந்தார்களோ, அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டு இருக்கும் பொழுது இந்த உலகக்காரரை கொஞ்சம் கவலைப்படாதபடிக்கு என் தேவன் என்னை அழைத்தார், அவர் சித்தத்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார், எனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் கேட்பதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லி விசுவாசம் காத்திருக்கும் போது, விசுவாசம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர் வேண்டுவதை காட்டிலும் நினைப்பதை காட்டிலும் அதிகமாக அவர் செய்கிறவராக இருக்கின்றார். எனக்கு அருமையான சகோதரிய சகோதரியே, இந்த வேலையிலே கர்த்தர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தமானது கைவிடாதிருப்பேன். என்ன பண்றாரு? கைவிடாதிருப்பேன். எப்படி சொல்றாரு? நீங்க என்னெல்லாம் கேட்கிறீங்களோ, நீங்க அறியாததையும் தெரியாததையும் நான் உங்களுக்கு கொடுத்து உங்களை நான் என்ன பண்ணுவேன்? கைவிடாதிருப்பேன். இப்படிப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த வார்த்தைகள் நம்ம உள்ளத்தில் வரும் பொழுது, இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அவளை அறியாதவர்களுக்கு அப்படி என்றால், ஏனென்றால் அந்த வீட்டு எஜமா தெரிந்தவர்களுக்கு நண்பர்களுக்கு அழைப்பு கொடுத்தான், நீங்களாம் வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர்கள் அதில் பிரவேசிக்க முடியவில்லை. ஆனாலும் அறியாத தெரியாத அந்த நண்பர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்துண்ண வைக்கிறார். அவர் மனதார வயிறார உணவு கொடுத்து மனதார வாழ்த்திடும் போது அந்த உண்டவர்களும் அவளை மனதார வாழ்த்திருப்பாருப்பா, எதிர்ப்பு சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லப்பா, நல்ல ஒரு விருந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனமகிழ்ச்சியோடு அவர்கள் நடந்து பணம் செல்வார்கள். அந்த கொடுத்த அவருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருத்தர் உதவி செய்யும் போது அவங்க நம்ம திருப்பி செய்வாங்க செய்யாத,
முடியாதவர்களுக்கு உதவி செய்யும் போது அது எனக்கே செய்து கொண்டு கர்த்தர் சொல்கிறார். அது போல இந்த வேலையிலே இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோமா? முடைவரை போல, தப்பானை போல, கூடரை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? வாழ்க்கையிலே அந்த காரண கிரியைகள் வந்து நம்மை அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறதா? பயப்படாது, கலங்காது. நம்ம அழைத்தவர் கர்த்தர். அவர் எல்லாவற்றையும் விடுதலை பண்ணவரே வல்லவராக இருக்கின்றார். அவர் நல்லவராக இருக்கின்றார். அதனாலே எதை கொண்ட கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் இயற்கைக்கு தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற இடர்களை அகற்றி, இடர்பாடுகளை அகற்றி சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் கிடைக்க கர்த்தர் நமக்கு உதவி புரிவார். மீண்டுமாக நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9:18. அதற்கு கர்த்தர் உடனே 9:18 உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருமே இதை கேட்டிருப்போம் இல்லையா? இங்கே சவுலை குறித்து நாம் அநேக முறை கேட்டிருக்கலாம். அநேக இடங்களில் நம் பிரசங்கத்தை மூலியமாக கேட்டிருக்கலாம். இப்பொழுது நமக்கு இதை வெளிப்பட்ட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பார்த்தவங்க எல்லாருமே பிறவிலேயே குருடராக, செவிடராக, குடவராக வந்தவர்கள். இங்கே இவன் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இடையிலே குருடனாக்கப்பட்டவன். அல்லேலூயா. நாம கூட ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். ஆனாலும் சில காரியங்கள் செய்யும் பொழுது நாம் ஆண்டவரை மறந்து விடுகின்றோம். இந்த சவுலை போல சவுல் தான் நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாருமே துன்புறுத்துகிறவன், அடிக்கிறவன், பிடிச்சு சிறைசாலையில போடுகிறவன். யாரெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தரை சொல்லுகிறார்களோ பிடிச்சு சிறைசாலையிலே போடுகிறவன். அநேக நாடுகளுக்கு சென்று அவளை யாரும் ஆண்டவர் துதிக்கிறார்கள் நான் பிடித்து சிறையில போடுவதற்கு எனக்கு அதிகாரம் கொள்ள வேண்டிய அதிகாரத்தை கேட்டு வாங்கினவன். அப்படியாக இருக்கின்ற ஒரு மனிதனை கர்த்தர் குருடாக்கி போட்டார். கர்த்தரவனை குருடாக்கி போட்டார். குருடாக்கி போட்டு ஒரு தேவ மனிதன் மூலமாக அவன் மீண்டுமாக பார்வை அடையும்படியாக கர்த்தரவனுக்கு கிருபை கொடுக்கின்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம், ஆண்டவர் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில உலக ஆடம்பரங்கள், உலக இச்சைகள், உலக ஆசைகள் நம்மை கர்த்தருடைய வார்த்தை விட்டு பின்மாற்றம் அடையும்படியாக ஒரு கிருபையை நமக்கு கொடுக்கிறது, சூழ்நிலையை உருவாக்குகிறது. நாம் அப்பொழுது நம்ம அதை விட்டுவிட்டு இந்த மாய்மாலமான காரியங்களுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்கின்றோம். அப்போது கர்த்தர் தாமே நம்மை குருடாக்குகின்றார். மகனே, இது உனக்கு வேண்டாம், இது செய்யாதே. அதனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கொடுக்கின்ற வார்த்தையானது, எந்த சூழலை வந்தாலும் குருடனா இருக்கிறியா, நீ செவிடனா இருக்கிறியா, முறவனா இருக்கிறியா, நீ பாதியில மனமடி வாங்கி. இப்ப நம்முடைய சர்ச்சையில கூட நமக்கு தெரியும், ஆலைக்கு வந்து கொண்டிருந்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பின்மாற்றம் அடைந்து போயிருக்கிறார்கள். அவர்களை இப்போது இந்த குருடனை போல தட்டு தடுமாறி கொண்டு இருக்கின்ற சூழலை ஏற்பட்டு இருக்கலாம். என்றால் நம்மை அழைத்தவர் கர்த்தர். நம்ம அவருக்காக ஓடும் பொழுது வாழ்க்கை ரொம்ப சிறந்ததாக, சிறப்பாக இருக்கும். அவர் வீட்டில் பின்மாற்றம் அடைந்து போகும் பொழுது இந்த சவுலை போலதான் வாழ்க்கை இருக்கும். அதனாலே இங்கே ஒரு குரல் கேட்கப்படுகிறது. இந்த சவுலுக்கு அனனியா என்கின்ற ஒரு தேவ மனிதனுடைய குரல் கேட்கப்படுகிறது. கர்த்தர் அனுப்புறாரு, அனனியாவே இந்த இடத்துக்கு நீ போ, அங்கே ஒரு உனக்காக காத்து கொண்டிருக்கிறான், நீ போய் அவனிடத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு கர்த்தர் அனனியா என்ற தீர்க்கதரிசியை அவனோடு அனுப்புகின்றார். அவனிடத்துல போயிட்டு இப்ப பாருங்க 17ஆம் வசனம், அப்போஸ்தலர் 9:17 சொல்கிறது. அப்பொழுது அனனியா போய்
வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடைபடிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யார் அவர் பார்க்க போச்சுங்க? யார் பார்வை போச்சு? ஆமா, கர்த்தரால தான் அவருக்கு பார்வை போச்சு. சவுளுடைய பார்வை கர்த்தரால தான் போச்சு. ஏனென்றால் அவனுடைய வழியானது தாறுமாறாக இருக்கிறது, தவறான பாதையாக இருக்கிறது. அதனால தான் அவனை அவன் உணர்ந்து கொள்ளும்படியாக கொஞ்ச நேரம் அவனை குருடாக மாற்றுகின்றார். அவன் குருடான உடனே கேட்கிற, ஐயோ நீங்க யாரு, எனக்கே அப்படி வந்தது? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ துக்கப்படுத்த கிறிஸ்து நானே. நம்ம எத்தனை பேர் ஆண்டவர் வார்த்தை கேட்டு கேட்டு எத்தனை பேர் மீண்டும் அவரை நம்ம துன்புறுத்தி கொண்டிருக்கின்றோம். அவர் வார்த்தைகள் கீழ்படியாமல் நடக்கும் போது அவர் வருத்தப்படுவார், நமக்கு வருத்தப்படுவார் இல்லை? அப்போது நம்ம என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய வார்த்தை விலகி போல் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் அந்த பாதை விட்டு தேவையான பாதையில் நாம் நடக்க வேண்டும். கர்த்தர் காட்டின பாதையில் நாம் செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார். ஒரு குரல் கேட்கப்படும். நீ எந்த வழியில போனாலும் அங்கே கர்த்தர் உனக்கு ஒரு குரலை கேட்கக்கூடிய கர்த்தர் கிருபை கொடுப்பார். அந்த குரலை கேட்டு நாம் நடக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் நம்ம அனுப்புவாரு, மகனே இந்த வழியில செல்லாது, இந்த வழியில போகாது. நம்ம என்ன பண்ணுவாரு? தடுத்து நிறுத்துவாரு. இந்த செயல்பாட்டை செய்யாத, இது ஆண்டு உகந்த காரியம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது நாம் அதை விட்டு வழிவிலைக்கு வரும் பொழுது கர்த்தர் நம்மை மீண்டுமாக செவ்வையான பாதையில் அவர் நடத்துவார். நம்ம தேவையெல்லாம் நம்ம சந்திப்பார். இந்த உலகத்தை வாழும்போது ஒரு குறையும் இராதபடிக்கு நம்ம வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி புரிவார். இந்த சவுலாக இருந்தவன் ஆண்டவரை துன்பப்படுத்தினவன், அவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினவன். பிறகு வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் ஊழியக்காரனாக மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளை அடித்தவன், சிறைச்சாலை கொண்டு போட்டவன், துன்புறுத்தினவன், ஆண்டவரை துன்புறுத்தினவன், இப்பொழுது அவனோட ஊழியக்காரனாக ஊழியம் செய்து அநேக மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்து அநேக ஞானஸ்தானத்துக்குள்ளே அவன் நடத்தினான். இங்கே நாம் வாசிக்கிறோம், அவன் கண்கள் இருந்து மீன் செதில் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஒரே ஒரு நிகழ்வு அவனை மனமாற்றம் அடைய செய்தது. அவன் நடந்திருந்த தீய வழியிலிருந்து அவனை நல்வழிக்கு கொண்டு வந்தது. கொள்ளான பாதையிலிருந்து அவனை செவியான பாதையை நடக்க வைத்தது. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு செயல்பாடு. அப்படியாக உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரே ஒரு நிமிடத்திலே யாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். என் அருமையான சகோதரிய சகோதரியே, நம்ம யாவரும் ஒரு வார்த்தைகளை கேட்டு அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் முடியாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்த காரியங்களை வெகு விரைவாக மிக லேசாக அவர் மாற்றக்கூடியவர். எதுவும் அவர் முடியாத காரியம் சொல்ல முடியாது நம்மளால. ஏனென்றால் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அவர், நம்மை உருவாக்கினவர். இந்த மண்ணால் நம்ம உருவாக்கி இருக்கிறார் இல்லையா? வெறும் மண், ஒன்றுக்கு உதவாத மண்ணை மகிமையாக வைத்திருக்கிறாரு. நமக்கு அவருடைய ஜீவனை கொண்டு வைத்திருக்கின்றாரே, இதை முடியுமானால் இந்த உலக காரியங்களை எம்மாத்திரம் நிறைவேற்றுவதற்கு. ஆகினாலே நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தர். ஆகினாலே அவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை நாம் பிடித்துக் கொண்டு விசுவாசம் நடக்கும்போது அந்த வார்த்தையை ஒரு வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவார். இந்த 10 மாதங்களை கடந்து வர உதவி புரிந்த தேவன் இந்த 11வது மாதத்தில் கூட இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். குருடரை அழைத்து கொள்ளான பாதையை செவ்வையாக்கி எல்லா காரியங்களும் நிறைவேற்றி என்ன பண்ணுவாருங்க? கைவிடாதிருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனாலே இந்த 10 மாதம் கடக்க உதவி புரிந்த தேவன் இந்த 11வது மாதத்தில் கூட எத்தனை இடர்கள் வந்தாலும், இடர்பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் காத்து சந்தோஷமும் சமாதானமும் கொடுத்து நம்மை நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அருமையான சகோதரி சகோதரியே, இந்த காலை வேளையிலே நாம் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றார். இந்த வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி புரிந்திருக்கின்றார். பலவிதமான தடைகள் வந்தாலும் சோதனை வந்தாலும் அவர்கள் விடுதலை பெற்று நாம் காலை வேளை மகிழ்ச்சியோடு வந்து ஆலைகளை அமர்ந்து அவர் வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு உதவி புரிந்திருக்கின்றார். ஆகையினாலே இந்த கேட்ட வார்த்தை ஒரு வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாக எத்தனை இடங்கள் வந்தாலும் நம்ம கைவிடாமல் காக்கும்படியாக நாம் நம்முடைய ஆத்ம சரீரத்தை தரத்தில் ஒப்படைத்து நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் நிறைவேற்றுவார். நம் யாவும் முழங்கால் படித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, எங்கள் நல்ல தகப்பனே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே அப்பா ஒரு புதிய மாதத்தையும் ஒரு புதிய நாளையும் நீர் எங்கள் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது எங்களுடைய பிரயாசமோ எங்களுடைய முயற்சியோ எங்களுடைய திட்டமோ ஒன்றுமல்ல ராஜா. ஆண்டவர் நீர் எங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கின்றீரோ அதை நாமே நிறைவேற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பூமியிலே பிறக்க செய்த தேவன் நீர், எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் நீர் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய ஆலோசனை பிரகாரமாக நடந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த மாதத்தில் கூட நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தைகளை நான் உறுதியாக பிடித்துக் கொள்கின்றோம். நீதாமே நீ சொன்ன வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுக. நாங்கள் எதை குறித்து கலை கொண்டிருக்கிறோமோ, பாதை தெரியாமல் நாங்கள் அநாய்த்து கொண்டிருக்கின்றோமோ, ஆண்டவரே எப்படி போக தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, என் தேவனை கருத்தை சொல்லி இருக்கின்றேன். கோடலான அகற்றி செவ்வையான பாதையிலே நடக்க சொல்லியிருக்கிறேன். அறியாத வழியிலே நடத்த சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. தெரியாத பாதையிலே நான் முன்னிருந்து ஐந்து போறதுக்கு அல்லவா, அப்படியா எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் அறியாமல் இருக்கலாம், என் வாழ்க்கையை கோடலாக சென்ற பாதையாக இருக்கலாம். ஆனாலும் அது எல்லாவற்றையும் மாற்றி எங்கள் தேவையானதை நீர் கொடுத்து செவையான பாதையை நடத்தி அது அறியாததை தெரியாதை கொடுத்து எங்கள் நடத்த வேண்டும் ஜீவிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையை நாளை கேட்கக்கூடிய கருத்தை எங்களுக்கு திரும்பி கொடுத்திருக்கிறீர். இந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டுமாக நாம் ஜெபிக்கின்றோம். நாங்கள் அதற்கு தகுதிகளாக எங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி புரியும்படியாக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சவுலை போல நாங்கள் இத்தனை வார்த்தை கேட்டாலும் துன்புறுத்த இராதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியிலே அதை உணர்த்துக்கிட்டு நாங்கள் அதை உணர்ந்து கொண்டு மீண்டுமாக நாங்கள் தவறு செய்யாதபடிக்கு என் வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் திருந்திக் கொள்ள கர்த்தரை உதவி புரிய முடியாது நாங்கள் கேட்கின்றோம் ஆண்டவரே. இந்த நாளிலே வந்து அமர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க ராஜா. அறியாததும் தெரியாததுமான காரியத்தையும் தந்த தேவன் அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அதெல்லாம் செய்வதற்கு ஒரு லேசான காரியம் ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நீ நிறைவேற்ற வேண்டுமா கூட நான் ஜெபிக்கின்ற ராஜா. ஆண்டவரே, இதோ அந்த வார்த்தையை கேட்க தவறி போன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆனாலும் நான் ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையானது எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கட்டும் ஆண்டவரே. அவள் எல்லாரும் வாழ்க்கையில் இந்த வார்த்தை நிறைவேறட்டும் அப்பா. அவள் இன்னும் உற்சாகமாக உங்கள்கிட்ட ஓடி வர வாஞ்சையை உண்டாக்கக்கூடியதாக நான் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தருணம் இருந்தாலும் கூட அது அசலை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டபடிக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட பொறுப்பெடுத்து கொண்ட தேவன். அதனாலே நாங்கள் முதல் நாள் காலை வேலை பார்த்து ஆடி ஓடி வந்திருக்கின்றோமே. அதனால அப்பா எல்லாருடைய தேவைகளும் கர்த்தாவே நிறைவாக கொடுத்து நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே தகப்பனே பிறந்த நாளை காண்கின்ற திருமண நாளை காண்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த புதிய ஆண்டை காணும் பொழுது அவள் வாழ்க்கையில ஒரு புதிய கர்த்தாவின் ஆசீர்வாதங்கள் காணப்பட கிடைக்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி புரிய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வியாதினால் பிடிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ராஜா. எல்லாருக்கும் வைத்திய நீர் ஆண்டவரே. அதனால நீர் மேலான வைத்தியராக இருந்து உலகத்தில் இருக்கிற வைத்தியர்களை காட்டிலும் நீர் மேலான வைத்தியர். அதனால அந்த வைத்தியர்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை கர்த்தாவே நல்வழி நடத்த
கர்த்தர் உதவி புரியும்படியாக ஜெபிக்கின்றோம். நீர் வாக்கு கொடுத்திருக்கீர்கள், வியாதியை உனக்கு விளைக்க சொன்னீர் ஆண்டவரே. இதனாலே அந்த வியாதிகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு நல்ல ஒரு சுகத்தை பலத்தை கொடுத்து நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா. ஆண்டவரே, நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாள் தகப்பனே, ஓய்வு நாளை கை கொள்ள ஆரம்பி கலந்து கொள்ள பிள்ளைகளுக்கு நல்ல வாஞ்சியை உண்டாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த முதல் நாள் காலையில வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக இப்படிப்பட்டதான மன மகிழ்ச்சிகள் வாழ்க்கையில கிடைக்க, சந்தோஷமும் சமாதானமும் பெருக கர்த்தர் தாமே உதவி புரிய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, தகப்பனை ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இப்படி எங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ எல்லா ஆராதனைகளிலும் இப்படி வார்த்தைகள் வெளிப்படட்டும். வருகின்ற பிள்ளைகளுக்கு ஏற்றதாக இருக்கத்தக்கதாக, அவர்கள் வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சி சந்தோஷமும் காணப்படத்தக்கதாக, இருக்கின்ற இன்னல்களும் இடர்பாடுகளும் அகன்று போக இருக்கத்தக்கதாக கர்த்தர் தாமே உதவி புரிய முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, நீரே இதுவரை உறவு வழிநடத்தின தேவன், இனிமேலும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தி இந்த மாதம் முழுவதுமாக இந்த வார்த்தை நிறைவேற்றி இப்படி ஆத்திரத்தோடு நாட்களை கலந்துர உதவி புரிய வேண்டும் என்று எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாகிய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தல் பாதுகாப்பாக பராமரிப்போம் என்னும் அனைவரோடும் நினைத்து நிலைத்திருப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.